ரெடி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. நாம் இன்னைக்கு எந்த படத்தோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போகிறோம், ட்ரெய்லர் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேசி பாயா அப்படின்ற ஒரு படம் வந்து வரப்போகுது கூடிய சீக்கிரம். அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் வந்திருக்கு. வந்து ஒரு 1 hour தான் ஆகுது. அந்த ட்ரெய்லர் தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை யார் எடுக்கிறாங்க, யார் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம விஷ்ணுவர்தன் சார் தான் டைரக்ட் பண்ணுறாங்க. விஷ்ணுவர்தன் சார் இங்கே எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரியும்னு நினைக்கிறேன். பில்லா 2 தலையை வச்சு கொடுத்தவர், பில்லா 1 தலையை வச்சு கொடுத்தவர். அதுக்கப்புறம் ஆரம்பம் படத்தை எடுத்தார். அதுக்கப்புறம் ஹிந்தியில் போய் ஷேர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்ம ஃபிலிம், ஒரு வேற லெவலில் ஒரு ஃபிலிம் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் இதுக்கு நடுவில் ஒரு படம் எடுத்தார். ஆர்யாஸையும் அதுக்கப்புறம் கிருஷ்ணா அவங்களும் வச்சு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் சரியாக போகல. அதுக்கப்புறம் இந்த படம் இப்போ எடுக்க வராங்க. இது வந்து ஒரு ரொமான்டிக் ஃபிலிம், ஒரு சூப்பர் ரொமான்டிக் ஃபிலிம். ஆல்ரெடி தமிழில் சர்வம் அப்படின்ற ஒரு படத்துலையும் இவரே வந்து இதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, அந்த ரொமான்டிக் ஃபிலிமை. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த படமும் வந்து வரப்போகுது. இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா சார், காம்போ சூப்பரான காம்போ. அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் வந்து ஸ்ரீகர் பிரசாத், ஸ்டோரி வந்து விஷ்ணுவர்தன் தான். ஓகே, ஸ்க்ரீன் பிளே டயலாக் ரைட்டர் வந்து நீலன் சேகர், அதுக்கப்புறம் விஷ்ணுவர்தன். ஓகே ஓகே பார்க்கலாம் இந்த படத்தோட ட்ரெய்லர். இதோட டியூரேஷன் வந்து 2 minutes 19 seconds. ஸோ அதான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். 3, 2, 1 கோ. சேவியர் பிரிட்டோ மாஸ்டர் படத்தோட இல்ல நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோம் நினைக்கிறியா? ச்சே, நீ ஒரு வார்த்தை சொல்லு, I'll stop the world for you. You always make me happy. ஓகே, இன்னொரு வாட்டி உன் வாயில I love you னு வர கூடாது. I love you. ஆகாஷ் முரளி. சாரி, கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் ட்ரை பண்ணானே. பார்க்கணும்னா முடியாதுன்னா விட்டுரு. இல்ல தோமாட்டே கிளம்ப சொல்லும் போதே நான் கிளம்பிட்டேன். ஏய், நல்லா இருக்கு, ஃப்ரேம்ஸ் நல்லா இருக்கு. இந்தியன்ஸ் உங்களுக்கு பங்க்சுவாலிட்டிக்கு என்ன பிரச்சனை? டைம்க்கு வந்தா உடம்பு குத்துக்காதா? ஆன் தி வேல தான் பிரச்சனை வரும். அதெல்லாம் முடிச்சா நம்ம வருவோம். யுவன் சங்கர் ராஜா மியூசிக். இது நம்ம ஊர் மாதிரி கிடையாது. நல்லபடியா ஊரு போய் சேரு. I know, you got into some trouble. Just get out. ஓ பா, ஏய் ஃபர்ஸ்ட் ஆக்டிங் மாதிரி தெரியலையே. கல்யாணம் பண்ண பிடிக்கலன்னு சொல்லு. இல்லன்னு சொல்லல, இப்ப வேணான்ற. I just want some space. ஏய், என்னடி எப்ப பார்த்தாலும் ஸ்பேஸ் பேசிட்டு? Okay, break up. என்னால எங்க இருக்க முடியல, பயமா இருக்கு. எந்த ப்ராப்ளம்னால பெரிய முடிவை எடுத்தீங்களோ அதே ப்ராப்ளம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காணாம போயிடும். ஆனா நீங்க எடுத்த முடிவு அப்படியே இருக்கும். எஸ், இதை நீ எப்பவுமே கழட்டக்கூடாது. என்னது இது? ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி போயிட்டு இருக்கு. ஓ ஓ ஓ ஏய், செம்மையா இருக்கியா? நேசி பாயா. ஏய், செம்ம டிசைன். யார் பண்ணீங்கன்னு தெரியல, ஆனால் சூப்பரா இருக்கு. விஷ்ணுவர்தன் சூப்பர். Jan 2025. எஸ், பொங்கல் ரேஸில் இதுவும் இருக்கு. இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் குட் ட்ரைலர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். எதுக்கு அப்படின்னா, சத்தியமாக எதிர்பார்க்கல. ஒரு ரொமான்டிக் ஃபிலிமாக தான் வரும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது வந்து ரொமான்டிக் த்ரில்லர் ஃபிலிமாக வருது அப்படின்றது வந்து சத்தியமாக தெரியாது. அண்ட் அந்த ஆக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரில, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி நம்ம விஷ்ணுவர்தன் சார் ஃபிலிம் அப்படின்னாலே வந்து அவரோட ஃபிலிமுக்கு வந்து இந்த சினிமோட்டோகிராஃபி வந்து அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அது வந்து ஆரம்பம் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியும், இல்லை பில்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியும், சர்வம்லேயே தெரியும். அதுவும் ரொமான்டிக் ஃபிலிம் தான், பட் அதுவுமே வந்து சர்வம்லேயும் தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான கிறிஸ்டல் கிளியர் அந்த சினிமோட்டோகிராஃபி இருக்கும். இந்த படத்துலையும் அதே சினிமோட்டோகிராஃபி, ஆனால் ஃப்ரேம்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த ட்ரைலர் பார்க்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சூப்பரான ஒரு ட்ரைலர் வந்திருக்கு அப்படின்ற ஃபீல் தான் கொடுத்துச்சு. யுவன் சங்கர் ராஜா சார் படத்தில் இது வந்து இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது அவரோட இந்த இது வந்து அவரோட லீக். எதுக்கு அப்படின்னா, லவ் ஃபிலிம் அண்ட் அதுக்கேற்ற ரொமான்டிக் ட்ராக்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற பிஜிஎம்ஸும் வந்து ரொம்பவே பக்காவாக பண்ணியிருப்பாங்க. எனக்கு இந்த படத்தை வந்து
தியேட்டரில் இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. பிகாஸ் விஷ்ணுவர்தன் சார் கூட அஜித் சார் கூட 2 பேரும் காம்போவா படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு டாக் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு அடுத்த 2-3 ஃபிலிமுக்கு அப்புறம்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை இந்த படம் வந்து அந்த சக்ஸஸ்க்கு கொண்டு போச்சு அப்படின்னா அது கன்ஃபார்மாக ஒரு லைனப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எனக்கு இந்த ட்ரெய்லர் அஸ் அ ஹோலா பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்தது. டைலாக்ஸுமே வந்து சில ரொமான்டிக் படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, ரொம்ப கிரிஞ்சா இருக்கும், அந்த அளவுக்குலாம் இருக்காது. பட் இது வந்து ரொம்ப யதார்த்தமா இருக்கு, நல்லா இருக்கு. அப்புறம் சின்ன ஸ்பேஸ்ல தான் வந்திருக்காங்க சரத்குமார் சார், அதுக்கப்புறம் ராதிகா மேம். எஸ், இவங்களோட அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ரொம்பவே நல்லா இருக்கு. அஸ் அ ஹோல் ட்ரெய்லரை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் வந்து பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, இல்லை ஏதாச்சும் நிறைய குறைகள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பா.